இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? குக்கர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புதுசு வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து சாதம் வச்சுட்டேன். பார்க்கலாம் விசில் எத்தனை விசிலில் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு 3 விசில் இல்லைனா 4 விசில். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கரா மீன் குழம்பு நம்ம வீட்டில் இன்றைக்கி. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ரெசிபி வந்துட்டு இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கனோ அதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரை பண்ணியாச்சு கொஞ்சமாக. தலைப்பகுதியை வந்துட்டு குழம்புல போட்டுட்டு மீதியை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். 2 பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் சின்ன மீனுன்றதுனால. நீங்களும் இதே போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மீன் குழம்பு வச்சாலும் இதே மாதிரி வைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மீனுக்கும் குழம்பு அதாவது டேஸ்ட் வந்து வித்தியாசமாகும். டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா, எண்ணெயும் நம்மளுக்கு மீதி ஆகும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.